ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. சித்திரை மாதம் பராப வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி முதல் சித்திரை 27 தேதி முடிய, அதாவது ஆங்கிலம் 4/5/2026 முதல் 10/5/2026, அதாவது திங்கள் முதல் ஞாயிறு முடிய பாஸ்கர பூஜை என்கின்ற சூரிய பூஜை விடியற் காலை நேரத்திலே திருமைச்சூர் ஆலயத்திலே சூரிய பூஜை, சூரிய பகவானால் மேற்கொள்ளப்படும் இந்த பாஸ்கர பூஜை வருடத்தில் சில நாட்கள் மட்டும் தொடர்ந்து நடைபெறுவதால் அதை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆலயத்திலே அலுவலகத்திலே நன்றாக விசாரித்து தேவையான உரிய முன் அனுமதியை முன்கூட்டியே நீங்கள் பெற்று ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலில் என்ன செய்ய வேண்டும்? நெல்லி நீர் அபிஷேகம், நெல்லி இலை அபிஷேகம் சூரிய பாஸ்கர பூஜை நாளிலே செய்ய வேண்டிய ஆலயமே திருமைச்சூர் லலிதா பரமேஸ்வரி ஆலயம். ஸ்ரீ அகஸ்தியரே எப்படியோ எந்த விதத்திலும் எந்த வடிவிலும் நேரில் வந்து இந்த பாஸ்கர பூஜையை செய்ய போகின்றார் என்பதில் கொஞ்சமும் ஐயம் கிடையாது. அப்படி பாஸ்கர பூஜையை காணும் ஆலயம், அவரே நேரடியாக தரிசிக்கும் ஆலயம் இந்த திருமைச்சூர். ஏகாதசி திதியிலே நெல்லிக்கட்டையை கங்கை, காவிரி இப்படி போன்ற புண்ணிய தீர்த்தத்தில் ஊற வைத்து துவாதசி திதி நாளில் பாஸ்கர பூஜை சமயத்திலே அபிஷேகத்துடன் தரிசிக்க வேண்டிய அற்புதமான சக்தி வாய்ந்த லலிதா சகஸ்ரநாமம் ஏற்பட்ட இடமே திருமைச்சூர். சதய நட்சத்திர நாளிலே தாமரை இலையிலே வைத்த பச்சரிசி மேல் வைத்த 1008 வலம்புரி சங்கினால் மற்றும் அதனால் தூய பசும்பாலை கொண்டு அபிஷேகம் செய்து பின்னர் பிரண்டை தொகையில் கூடிய அன்னதானத்தை படைத்து தானம் செய்து வந்தால் பெரிய தீராத நோய், புற்றுநோய், இருதய நோய், கிட்னி மற்றும் மர்ம நோய்கள், சொல்ல முடியாத விதவிதமான நோய்களால் ஏதேதோ மருத்துவம் பார்த்தும் பயனில்லை என்று பயப்பட வேண்டாம். யம பயம் உடனே நீங்கிவிடும். குடும்பத்தில் ஒருவருக்கு வரும் வியாதியை பார்த்து எல்லோரும் மனக்கவலை அடைந்து இருக்கின்றார்கள். ஆகையினால் உங்கள் சார்பிலோ நீங்களோ இந்த ஆலயத்தில் இப்படி செய்து வழிபட்டால் உங்களது கூட பிறந்த உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரர்களுக்காக நீங்கள் செய்யும் இந்த பூஜை அவர்களையும் சென்றடையும். தான தர்மத்துடன் எல்லா பூஜைகளும் செய்யும்பொழுது அளவற்ற நல் பலன்களை தரும். இப்படி சங்கை சந்தனக்கல்லை வைத்து அதனுடைய நுனியை அரைத்து அந்த வெண்மை, தினமும் வெண்மை அந்த சங்கை திலகம் விட்டு வந்தால் எப்பேற்பட்ட நோய் ரோக நிவர்த்தி பெற வேண்டிய ஆலயமே திருமைச்சூர். இங்கே ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ மேகநாதர் மற்றும் மேகலாம்பிகை சமேத சகல புவனேஸ்வரராக இறைவன் அருளும் அற்புதமான ஆலயம் திருமைச்சூர். இதை பற்றி விளக்கங்கள் மாத இதழான புனிதமான ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே குறிப்பிட்டு வருகின்றோம். இப்பொழுது நாம் குறிப்பிடும் திருமைச்சூர் ஸ்தலமானது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பேரளம் அருகில் உள்ளது. திருக்கணித முறைப்படி இப்பொழுது நடக்கும் பராப வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 27ஆம் தேதி முடிய, ஆங்கிலம் 4/5/2026 முதல் 10/5/2026 திங்கள் முடிய திருமைச்சூர் சிவஸ்தலத்தில் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ மேகநாத சுவாமி ஆலயத்திலே அமையும் இந்த சூரிய அதாவது பாஸ்கர பூஜையிலே கலந்து கொண்டு இறைவன் அருள் பெற முயலுங்கள். கோடான கோடி சித்தர்கள் மகான்கள் அவர்களும் இந்த பூஜையில் கண்டிப்பாக சூரிய லோகம் என்ன, இந்திராதி அஷ்டதிக் லோகபாலகம் சகல கோடி தேவாதி தேவர்களும் கலந்து கொள்ளும் அற்புதமான பூஜையிலே கலந்து கொள்ளும் போது அந்த சித்தர்கள் மகான்கள் அவர்களின் புண்ணிய சக்திகளும் உங்களுக்கு அவர்கள் அப்படியே கொடுத்து விட்டு செல்லும் இடம்தான். இதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம், நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வருவதில்லை.
ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் பலனோ கோடான கோடி. இதை பற்றி அகஸ்திய விஜயத்திலே கொடுத்துள்ளோம். முக்கிய குறிப்பு, உங்களுடைய பூஜை தான தர்மனுடைய பலன்களை உங்களது சர்க்குருவிற்கு, அவரவர் சர்க்குருவிற்கு அர்ப்பணம் செய்து நீங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி, சந்தோஷத்திற்கு மேல் சந்தோஷம், படுத்த படுக்கையாக நோய் வந்துவிட்டதே என்ற கவலையில் ஏங்கியவர்கள் மரண பயம் யம பயத்திலிருந்து விடுதலை பெறும் நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதே. அருளால் அருணாச்சலம்.